ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3 நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24,000 வந்து நமக்கு சப்போர்ட் லைன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 24,000 மேலே வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வச்சா ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் மூமெண்டம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி மார்க்கெட்டில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து பாருங்க, ஜூலை 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,000 அபோவ் வந்து பார்த்தா மார்க்கெட் க்ளோஸ் வச்சது. உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூஸாக 2 கேண்டிலுமே வந்து பார்த்தா புல்லிஷ்ல தான் வந்திருக்கு. இன்னைக்கு கரண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 24,400 வந்து ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் ரிட்டர்ன் கீழே ரிவர்ஸில் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி மேலே மார்க்கெட் ஃபர்தராக க்ளோஸ் வச்சுதுன்னா உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 24,600 வரைக்கும் மார்க்கெட் வந்து சான்சஸ் இருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸில் ஆனதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 24,700 இருக்கு. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,000 இருக்கு. ஸோ கம்மிங் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைரக்ஷன் மூமெண்டம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட இண்டிகேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாங்களா? ஸோ நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் மார்னிங் செக்ஷன்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா 24,300 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் பிரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல காலையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பிரேக் அவுட் என்ட்ரி. நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:18 வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே கேண்டிலே பாருங்களேன், ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் மார்க் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். இந்த என்ட்ரி நமக்கு அவாய்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த என்ட்ரி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் ஹிட் ஆகல. ஸோ இந்த என்ட்ரி நமக்கு க்ளோசிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலே செல்லிங் சேஞ்ச் ஆயிடுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 மினிட் படி கால் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. பட் ஆனால் நமக்கு இங்கே ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் இல்லாமல் தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்துருக்கலாம். நமக்கு எக்ஸிட் மார்க் இருக்கிறதுனால நம்ம இந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 1 மினிட்லேயே புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து செல்லிங்ல தான் இருக்கு. ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து பையிங் ஆகுது திரும்புது. ஸோ நமக்கு இன்னைக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. இன்னைக்கு கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் இல்லை. அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல கால் சைடில் என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 10:20 வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா? அந்த கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு பெருசாக மொமெண்டம் கொடுக்கல. உங்களுக்கு அங்கேருந்து வந்து பார்த்தா நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு 20 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லேயே புட் ஆப்ஷன் சைடில் வந்து பார்க்கலாம். புட் சைடு பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி 11:10 வந்திருக்கு. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகல. ஸோ அதனால வந்து பார்த்தா நமக்கு அந்த என்ட்ரி எடுக்க மாட்டோம், ஹை பிரேக் ஆகிறதுனால. அடுத்த என்ட்ரி பாருங்க, கரெக்டாக 1 மணிக்கு வந்திருக்கு ரிவர்சல் என்ட்ரி புட் ஆப்ஷன் சைடில். நமக்கு கேண்டில் லோ வந்து பார்த்தா நமக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி. ஸோ உங்களுக்கு அங்கேருந்து 1:2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 1:35 கேண்டோட ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்கெட் மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா 1:55 வந்திருக்கு. பட் ஆனால் அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி வந்திருக்கு. ஸோ ஒன்று வந்து காஸ்ட் எக்ஸிட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு 1 மினிட்ல வந்து பாருங்களேன், உங்களுக்கு ட்ரெண்ட் டைரக்ஷனை கரெக்டாகவே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும் மார்க்கெட் வந்து எந்த சைடில் இருக்குன்னு சொல்லி. இன்னைக்கு மார்னிங் செக்ஷன்லேயே மார்க்கெட் ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் பண்ணி கால் பேனிக்காக ஓப்பன் ஆனது. ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட் இருங்க, சார்ட்ல எப்படி நம்ம கிளியராக வாட்ச் பண்ணலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் டே ஹை. நமக்கு ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தா மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் கேப் அப் ஆகி தான் மார்க்கெட்டே ஓப்பன் ஆனது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தா நமக்கு ப்ரீவியஸ் டே ஹையும் பிரேக் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல கால் பேனிக் நடந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் வந்து ஒன்லி கால் சைடு மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட ட்ரெண்ட் டைரக்ஷன் பாருங்களேன், உங்களுக்கு 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராகவே ட்ரெண்ட் தெரியுது. ஸோ மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி நீங்கள் அதே புட் சைடு வந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராகவே ட்ரெண்ட் தெரியும். மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங்கில் தான் இருக்குது புட் ஆப்ஷன் சைடில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற சிஸ்டம் முடியுமே நம்மளோட இண்டிகேட்டரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னு சொல்லி, கால் சைடு இருக்கா இல்லை புட் சைடு இருக்கான்னு சொல்லி நீங்கள் கம்பேரிசனும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 days ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா
நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256. இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.